விவிபேட் வழக்கில் சந்தேகங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது தேர்தல் ஆணையம். வாதங்களை பதிவு செய்து கொண்டு தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது உச்சநீதிமன்றம். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். நீதிபதிகளுக்கு எழுந்த சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்டு இந்த பதிவான வாக்குகளுடன் முழுமையான விவிபேடுகளை சரிபார்க்க கோரும் பொதுநல மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. குறிப்பாக நீதிபதிகளுக்கு எழுந்த சந்தேகத்திற்கு பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு உணவு இடைவேளைக்கு முன் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி 2 மணிக்கு விசாரணையின் போது ஆஜரான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீதிபதிகள் கேட்ட கேள்விகளுக்கு விடையளித்தனர். குறிப்பாக அனைத்து மைக்ரோ கண்ட்ரோலர்களும் ஒருமுறை புரோகிராம் செய்யப்பட்டவை என்றும் இந்த புரோகிராம்களை மாற்ற முடியாது, சின்னங்களை பதிவேற்ற ECIL நிறுவனத்தின் சார்பில் 1400 யூனிட்டுகளும் பெல் நிறுவனத்தின் சார்பில் 3400 யூனிட்டுகளும் உள்ளன. EVM வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் 45 நாட்களுக்கு பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றன என்றும் 46வது நாளில் தலைமை தேர்தல் அதிகாரி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு கடிதம் எழுதி ஏதேனும் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட தொகுதியின் EVM பத்திரமாக பாதுகாக்கப்படுகின்றன என்றும் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின் EVM சார்ந்த கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் அனைத்தும் சீலிடப்படுகின்றன என விளக்கம் அளித்தனர். அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் EVM பயன்படுத்தப்படும் சிப் ஒருமுறை புரோகிராம் செய்யப்படுவதாக தெரிவிக்கும் வாதத்தை சந்தேகிக்க வேண்டியுள்ளது என்றும் மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் பிளாஷ் மெமரியை கொண்டுள்ளதால் மீண்டும் புரோகிராம் எழுத முடியாது என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்றும் இதையே நிபுணர்கள் தெரிவித்ததாகவும் வாதிட்டார். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரத்திலிருந்து விவிபேடுக்கும் அதிலிருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் சிக்னல் செல்வதாக தெரிவிக்கும் போது விவிபேடில் பிளாஷ் மெமரி இருக்கும்போது முறைகேடு செய்வதற்கான புரோகிராம் இருக்க முடியும் என வாதிட்டார். இதற்கு நீதிபதிகள் தொழில்நுட்ப தரவுகளை அளிக்கும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை நம்ப வேண்டும், இதுவரை முறைகேடு நடந்ததாக எந்த சம்பவமும் இல்லை, அரசமைப்பு சாசனத்தின் ஒரு பகுதியாக உள்ள அந்த தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்றும் இந்த விவகாரத்தில் EVM முறையில் தேவைப்படும் பட்சத்தில் நிச்சயம் அதை மேம்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் EVM வாக்குப்பதிவு முறையில் நீதிமன்றம் ஏற்கனவே 2 முறை தலையிட்டுள்ளதாகவும் முதலில் விவிபேடை கட்டாயமாக்கியதையும் குறிப்பிட்டு வாக்குப்பதிவின் போது ஒரு தொகுதியின் விவிபேடை சரிபார்க்க வேண்டும் என்ற நிபந்தனையை 5 தொகுதிகளாக மாற்றியதையும் நீதிபதிகள் குறிப்பிட்டு இந்த சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தையும் மனுதாரர்கள் தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்டு இந்த தீர்ப்பை தேதி குறிக்காமல் தள்ளி வைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் தீர்ப்பு விரைவில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.